எவ்வளவு பேருக்கு தெரியுங்க? விசுவாசிங்க இயேசுவை. கர்த்தர் பெரியவரும், நல்ல கவனிங்க, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தகவருமாய் இருக்கிறார். மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர்தான். ஏன்னா ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர் அவர் ஒருத்தர் தாங்க. துதியின் மத்தியில வாசம் செய்கிறவர் அவர் ஒருத்தர் தான். துதிக்கு பாத்திரர் அவர் ஒருத்தர் தான். அதனால்தான் துதியின் ஆடை அணிந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாடினோம். பெரியவர் நீர் ஒருத்தர் தான் ஆண்டவரே அப்படின்னு நாங்கள் பாடினோம். வல்லவர் நீர் ஒருத்தர் தான், நல்லவர் நீர் ஒருத்தர் தான், அதிசயமான காரியங்களை செய்கிறவர் நீர் ஒருவர் தான், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் அவர் ஒருவர் தான். ஆமன்பானவர்களே, எல்லாரும் அவருக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த காரியங்களை அவர் சொல்றார். அவர் வருகிறார். நல்ல கவனிங்க, எதுக்காக வராரா? ஏன்னா அவருக்கு தான் எல்லாரும் பயப்படணும். கடவுளுக்கு தாங்க பயப்படணும். சும்மா மனுஷன்கெல்லாம் கீழ்ப்படிய பயப்படக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பர்மிஷன் இல்லாம உன்னையே என்னையும் தொடவே முடியாது. பிசாசால கூட தொட முடியாது. யோபு நீ தொடு, அவன் ஜீவன் மேல கை வைக்காது அப்படின்ட்டாரு. அவர் அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு. உங்களை சோதிக்கும்படி என்னிடத்துல பர்மிஷன் கேட்டிருக்கிறான் பிசாசு, நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார் இயேசு. இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும், குலத்தையும், கோத்திரத்தையும், பாஷைக்காரரையும், எல்லா ஜனங்களையும் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும், நீதியாரே அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நீதியாய் விசாரிப்பார், நியாயத்தோடு விசாரிப்பார், சத்தியத்தோடு கூட விசாரிப்பார். அவர் காரியங்களில் ஒரு தவறு கூட நடக்கவே நடக்காது.